ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு handstalk. குழந்தைங்களை காய்கறி சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. வெஜிடபிள்ஸை ஸ்நாக்காக பண்ணி கொடுத்தா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோவில் முட்டைக்கோஸ் வச்சு ரொம்ப கிறிஸ்பியான ஒரு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: மெல்லிசா ஸ்லைஸ் பண்ண முட்டைக்கோஸ் 2 கப், மெல்லிசா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் 1 கப், 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சாப் பண்ணது கொஞ்சமாக, உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான தண்ணி. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் முட்டைக்கோஸையும் வெங்காயத்தையும் எடுத்துக்கணும். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இதோட 1 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகப்பொடி, பெருங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல சூடான எண்ணெயும் சேர்த்துக்கணும். இது சேர்த்துக்கிறதுனால போண்டா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இல்லைனா போண்டா சாஃப்டாக வராது. போண்டா மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக போட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக விடணும். அப்போ தான் உள்ள மாவும் முட்டைக்கோஸும் நல்லா குக் ஆகும். ஒரு சைடு நல்லா குக் ஆனோடனே இதை ஃப்ளிப் பண்ணி போட்டு குக் பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் நல்லா குக் ஆனோடனே இதை எடுத்துடலாம். இப்போ கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.